அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், தோழர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள் பயிராது பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு நமது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அதிமுக பொறுத்தளவுக்கு 1980 சரி, அதே போல 1989, 1996, 2006, 2021 நல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு தோல்விகளை, வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து 1991, 2001, 2011, 2016 என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக. மிகப்பெரிய இயக்கம், அதிகமான தொண்டர்களை கொண்ட இயக்கம். ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி, அதே போல் நீலகிரி. இன்றைக்கு வாக்களித்த மக்கள், அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சி அதிமுக. அது மட்டுமல்ல, கடந்த தேர்தல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றது. ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு, கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், அதே எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம். எங்களை போல, அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம், வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எதுங்க? அதாவது நீங்க அண்ணாமலை பத்தி கேட்டீங்க. நான் வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் பேசுறங்காட்டி, நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி. அதே போல எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான். அதே போல பொதுச்சேர்ம சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகள் பெற்றாகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றது. அதே போல இன்னும் புள்ளி விவரம் எடுத்தீங்கன்னா, திமுகவும் அப்ப பாத்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு தெரிவு இருக்கு. நீங்க பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பத்தி தான் பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பேர் கேட்டீங்கல்ல, அண்ணாமலை அவர் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனால சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமா பேசுறாங்க, அப்படி இப்படின்னு அதிகமா பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன்
மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவா போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசினாரு, அம்மாவை பத்தி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பத்தி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பத்தி விமர்சனம். கூட்டணி கட்சியில கூட்டணியாவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்க பொதுச் செயலர் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்க எடுத்து ஸ்டாண்டா இருந்தோம். நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு பக்கம் நாங்க எப்படி கூட்டணி, நாங்க எப்படி அதிமுக தலைமையில் நாங்க தெளிவா ஸ்ட்ராங்கா நின்னோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவா ஸ்ட்ராங்கா நிற்கும். அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்க கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு. மற்ற வாக்கு அப்படித்தான், உன்னோட வாக்கு வாங்குறத விட குறைவா தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்க கட்சி கூட்டணி கட்சி, அதே போல நாங்க வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்ல இவங்க பிஜேபி பி டீம்னே இப்படி மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்க பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை நீங்கள் நம்பாம, ஆனா நாங்க எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனா விலை வந்ததுதான், அது சரியாதான் இருந்தது. எடப்பாடி தெளிவா சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட கூட்டம் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் நிலை. இல்ல சொல்றேன். அதே போல இல்ல ஒரு நிமிஷம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றீங்க. அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும் போது இதை விட கூடுதலா பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு, இதை விட கூடுதலா தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவா தான் இப்ப அண்ணாமலை வாங்கியிருக்காரு. அதுக்கு பின்னால் 14க்கு மேல 16 அவங்க தனியா நின்றாங்கல்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததுல. அப்போ அதே போல அதே 14 திமுக வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு. கட்சியில் வெற்றி தோல்வி சகஜம். ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்குறத விட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்குறத விட இவர் குறைவா தான் வாங்கியிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு 16 அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, திரும்ப கீழே போயிட்டாங்க, நோட்டா கீழே வாங்கலையா, அதெல்லாம் அதாவது இதை வச்சுல. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, நான் சொன்ன 19 திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையா அங்க ஜெயிச்சோம். அது போல 1.5% தான், 3 கூட 1.5% கணக்கு பார்த்தா ஆட்சி இழந்தோம். 1% ஓட்டு தான். 2019 தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளையே தற்போது அதிமுக பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டார்.